கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46 1 முதல் 7 வசனங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக சங்கீதம் 46 முதலாவது வசனத்திலே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நாம் முதலாவது வசனத்தை மாத்திரம் பார்க்கலாம். அந்த முதலாவது வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த கோராகின் புத்திரர்கள் எவ்விதமாக ஆண்டவரை குறித்தாக சொல்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, தேவன் முதலாவது நமக்கு அடைக்கலம், 2வது பலன், 3வது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று சொல்லப்படுகிறது. இங்கே முதலாவது அடைக்கலமானவர் என்று சொல்லப்படுகிறது. அடைக்கலம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாக இருக்கிறார். அந்த நாட்களிலே அந்த அடைக்கல பட்டணங்கள் என்று இருந்தது. அதாவது தவறுதலாக யாராவது கொலை செய்து விட்டாலோ ஏதாவது தவறுதல் பண்ணிவிட்டால் அவர்களுக்கு பழிக்கு பழி அவர்கள் செய்வார்கள். யாரை கொண்டார்களோ அவன் என்ன செய்யணும், மறுபடியும் அவனை பதிலுக்கு பதிலாக செய்யக்கூடிய காரியமாக இருக்கும். இதற்கு இந்த தவிர்ப்பதற்காக அடைக்கல பட்டணம் என்று அந்த நாட்களிலே அந்த பட்டணங்களில் போய் அவர்கள் ஒளிந்து கொண்டால் அவர்கள் அதில் அந்த ஆபத்திலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியும் அந்த நாட்களிலே. ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவரே என்ன செய்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய அடைக்கலமாக இருந்து நமக்கு எல்லா விதமான பயத்தில் இருந்தும் எல்லா விதமான தண்டனையில இருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு அடைக்கலமாக அவர் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்கே 46:1 முதலாவது என்ன சொல்கிறோம், அடைக்கலம், நமக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதே இது 47 வசனத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி அந்த கோராகு புத்திரர்கள் என்ன சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், கொஞ்சம் மிகைப்படுத்த உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த நாட்களில் பழி வாங்குறவனுடைய கைக்கு தப்பும்படிதான் அந்த அடைக்கல் பட்டணத்துக்கு போய் அடைக்கலம் புகுந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. என்னாகமும் 35:10-11 இதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இப்பொழுது நமக்கு நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், மன்னித்து நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணி நம்மை அந்த இதிலிருந்து காப்பாற்றி நமக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பலன், அடைக்கலம், 2வது பலன் என்று பார்க்கிறோம். இதில் பலன் பார்க்கும்போது நாம் பல சூழ்நிலையில் பல ஆவிக்குரிய பிரகாரம் சரி உலக பிரகாரமான காரியத்தில் சரி நம்மளுக்கு பலன் மிகவும் அவசியம். நம்ம எதுவும் வேலை செய்வதற்கு மற்ற காரியங்களுக்கு நம்மளுக்கு உற்சாகமாக பலன் மிகவும் தேவைப்படுகிறது. நாட்களிலே பலன் குன்றியவர்களையோ இல்லாமையானவர்களையோ என்ன செய்ய இந்த உலகமானது என்ன செய்யக்கூடியது, ஒதுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய தேவன் பலவீனரையும் ஒன்றுமில்லாதவர்களையும் அவர்களை தாங்கக்கூடியவரும் அவர்களை தேற்றக்கூடியவரும் அவர்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவனானவர் நம்முடைய தேவன். இது ஏசாயா 40:29-32 நம்ம பார்க்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறார். இளைஞர் இழப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரம் காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து. இங்கே சோர்ந்து போயிருக்கிறவர் பலன் கொடுக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட வீட்டுகளை காரியங்களை செய்யும் போது, ஆண்டவரே என்னையால முடியாது, ஆனால் நீங்க எனக்கு
பலன் தாங்க, இந்த வேலையை செய்து முடிக்கணும் கர்த்தாவே, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நான் ஒரு சின்ன காரியமானாலும் என்ன செய்வேன், ஆண்டவரத்தில் ஜெபித்து நான் போகும்போது அந்த வேலையை எளிதாக செய்வதற்கு என் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கான். முன்னாலே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பலன் பார்த்தமே அந்த இரண்டாவது. இதற்கு உதாரணமாக நாம் நியாயாதிபதிகள் 16:28 பின்பகுதி நாம் பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தரும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி இங்கே யார் பார்க்கிறார், சிம்சோன் கடைசி தனக்கு இருக்கிற அந்த கடைசி நேரத்திலே இந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிற அந்த நேரத்துல என்ன செய்கிறார், அந்த நிலையை பிடித்து ஆண்டவரே இந்த ஒரு விஷயனை நினைத்தருன்னு சொல்லி கேட்டு நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரத்தில் நாம் கேட்கும்போது அவர் நமக்கு பலனை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது அனுகூலமான துணையானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். இங்கே ஆபத்து காலத்து அனுகூலமான துணையானவர் என்று பார்க்கும்போது தானியேல் 3 பார்க்கும்போது அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்களே, அவர்கள் வணங்காமல் இருக்கும்போது அந்த அக்கினி சூளையில என்ன செய்யலாம் போட வேண்டும் என்று அந்த ராஜா அவர்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது என்ன செய்கிறார்கள், துணிச்சலாக நிற்கிறார். ஆனால் கர்த்தராகிய தேவன் எவ்வளவு அனுகூலமாக இருந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் விதமாக அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாக இருக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த கர்த்தருடைய மேன்மையை இன்னும் நம்முடைய அனுதின வாழ்விலே அதிகமாக நாம் என்ன செய்ய ருசித்து கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.